சர்தார் வல்லபாய் நினைவு தினத்தை ஒட்டி அவரது பிரம்மாண்டமான சிலைக்கு நாடு முழுவதும் மக்களின் ஆதரவை திரட்டும் வகையிலான ஒற்றுமை ஓட்டம் நடந்தது. குஜராத் மாநிலம் வதோதராவில் முதல்வர் நரேந்திர மோடி துவக்கி வைத்தார். இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு குஜராத் மாநிலம் நர்மதை ஆற்றின் நடுவில் 182 மீட்டர் உயரத்துக்கு மிக பிரம்மாண்டமான வகையில் சிலை அமைக்கப்படுகிறது. நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு முக்கிய பணியாற்றிய பட்டேலின் 63வது நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவாகவும் நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் வகையிலும் பட்டேலின் சிலைக்கு நாடு முழுவதும் உள்ள மக்களின் பங்கேற்பை பெறும் வகையிலும் குஜராத் அரசு சார்பில் நாடு முழுவதும் ஒற்றுமை ஓட்டம் நிகழ்ச்சி நடந்தது. நாடு முழுவதும் அனைத்து மாநில தலைநகர்கள் மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. குஜராத் மாநிலம் வதோதராவில் நடந்த ஒற்றுமைக்கான ஓட்டத்தை பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளரும் குஜராத் முதல்வருமான நரேந்திர மோடி கொடியசைத்து துவக்கி வைத்தார். அப்போது பேசிய நரேந்திர மோடி, இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சரும் இந்திய குடியரசின் தேச பிதாமகன்களில் ஒருவருமான பட்டேலுக்கு பிரம்மாண்டமான சிலை அமைத்து கௌரவப்படுத்துவதும் அஞ்சலி செலுத்துவதும் முக்கியம் என்று குறிப்பிட்ட மோடி, இந்த பணியில் மென்மேலும் மக்கள் பங்கு பெற வேண்டும் என்று குறிப்பிட்டார். 1100 से अधिक स्थानों पर 8 से 11 बजे के बीच में 40 लाख से अधिक एकता के सिपाही आज दौड़ने वाले हैं. भारत की विविधताएं ये हमारी विशेषताएं हैं, ये हमारी विवशता नहीं है. इन विविधताओं में एकता का स्वर, एकता का मंत्र, एकता का रक्त सदियों से बहता आया है. उन्हीं विविधताओं का सम्मान करते हुए, उन्हीं विविधताओं का आदर करते हुए, उन्हीं विविधताओं को पुरस्कृत करते हुए भारत की एकता की नींव को हमेशा हमेशा के लिए मजबूत बनाए रखना ये हर पीढ़ी का दायित्व है. குஜராத் தலைநகர் அகமதாபாத்தில் நடந்த ஒற்றுமைக்கான ஓட்டத்தை பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி கொடியசைத்து துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அத்வானி, சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற தலைவர் நமக்கு கிடைத்திருக்காவிட்டால் இன்றைய இந்தியா சிதறுண்டு போயிருக்கும் என்று குறிப்பிட்டார். स्वतंत्र भारत को ये सौभाग्य न मिलता कि उसके नेतृत्व में सरदार वल्लभ भाई पटेल जैसा एक दूरदृष्टि व्यक्ति, नेता और संकल्पबद्ध नेता न होता तो आज जैसा भारत हम देखते हैं वैसा नहीं होता और हिंदुस्तान के खंड खंड हो जाते. டெல்லியில் நடந்த இந்நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங் துவக்கி வைத்தார். இதேபோல நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நடந்த ஒற்றுமை ஓட்டத்தில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள், முன்னாள் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் ஒற்றுமை ஓட்டம் நடந்தது. சென்னையில் நடந்த ஒற்றுமை ஓட்டத்தை காவல்துறை முன்னாள் ஆணையர் நடராஜ் துவக்கி வைத்தார். மக்களிடம் இந்த ஓட்டம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த ரன் ஃபார் யூனிட்டி மூலமாக நாட்டின் ஒற்றுமையை புகழும் வகையில், ஒற்றுமை கோசம் அனைவரும் சேர்ந்து இந்த ரன் ஃபார் யூனிட்டி மூலமாக இந்த நாட்டின் ஒற்றுமையை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் ஆப்ஜெக்டிவ். இதை இங்க துவக்கி வச்சு அந்த ரன்ல நான் பங்கேற்றதுனால மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஓட்டத்தில் கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், இலகணேசன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், ஹெச் ராஜா, நடிகை ரேணுகா உள்ளிட்டவர்களுடன் பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் போன்றோரும் பங்கேற்றனர்.